மாணிக்க லாரன்ஸ் வீடு. சரி மயிலாப்பூர் நிஃப்யூ ஃபர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான சோஃபா வந்திருக்கு. இந்த சோஃபா பாத்தீங்கன்னா சரி, இன்னைக்கு நம்ம ஒரு சில வீடியோ எடுத்து வந்திருக்கோம். அதுக்கு தான் ரியாக்ட் பண்ண போறேன். ஆனா இந்த வீடியோல நான் லைட்டா ஸ்மைல் பண்ணா கூட உப்பு திம்மை, சரிங்களா? உப்பு ஒன்று ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. வேணா உப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும். லைட்டா ஸ்மைல் இருந்தா கூட நான் வந்து உப்பு திம்மை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த முண்டை அந்த ரூமுக்குள்ளதான் இருக்கா? சொல்லுங்க. முடிஞ்சிட்டலாம். இப்ப சிரிக்கலாமா? சத்தியமே எதிர்பார்க்கல. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த முண்டை மறக்க மாட்டோம்ல. சிரிக்கல. டெல்லியில பேசிக்கிறேன், அதுக்குள்ள அடுத்த வீடியோக்கு போறேன். சிரிக்கல, சரிங்களா? லைட்டா தான் சிரிச்சேன். சார் சிரிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் அவ்வளோ பெரிய காமெண்ட்லாம் இல்லை. நெக்கு சிரிப்பே வரல. பட் பையன் நல்லா ஆக்ட் பண்றான். நல்ல ஸ்கிரிப்ட். திண்டு வந்துடும்ல. இங்கதான் படம் பார்த்துட்டு இருப்பேன். ஊர்காரன் வந்து வாங்கிட்டு போச்சு. A few moments later. என்னது இது? என்ன ஹரிசார் இது? என்னது? நியாயமா? எல்லாம் தூங்கிட்டாளுங்களா? சென்னை மயிலாப்பூர் நிஃப்யூ ஃபர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான 2 சீட்டர் வந்திருக்கு. ரெக்லான்னு சொல்லுவாங்க, பிராண்டட். இதுக்கு மேல சோஃபாவே இல்ல. இதுல உட்கார்ந்தா வேற சோஃபா. அந்த பையன் பேசுறது பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. சிரிச்சிட்டேன். லைட்டா ஸ்மெல் வந்துருக்கும். அதனால உப்பு திங்க, சரிங்களா? ஒரிஜினல் உப்பு தாம்ல. சத்தியமா முடியல. வா சை. சுத்தி பார்க்க வந்திருக்காங்க பிரான்ஸ். பாருங்க, என்ன பிரான்ஸ் வந்திருக்காங்க. பயந்து ஓடுறான் பிரான்ஸ். பாருங்க பிரான்ஸ் வணக்கம் பிரான்ஸ். என்ன பண்றீங்க பிரான்ஸ்? வந்து பெரியவளை பைபாஸ் நிற்கிறேன் பிரான்ஸ். பெரியவளை பைபாஸ் நிற்கிற பிரான்ஸ். பாருங்க பிரான்ஸ். இவன் உருப்படவே மாட்டான். ஆவி சிரிக்கலடா. யூ பிளடி சீட். யாருல இவன்? யாருல நீங்களா? எங்க இருந்து வாரியா? கிறுக்க மாதிரிலாம் பேசிட்டு இருந்தான். அதை கூட பார்த்தா எனக்கு சிரிப்பு வரல. அதுக்கு அடுத்து ஒண்ணு பண்ணா தெரியுமா? மூஞ்சி திருப்பினேன். சரி ரைட், நெக்ஸ்ட் போமா. woman. புது வருஷம் பிறக்கும் போது எல்லார் வீட்லயும் புது நகை இருக்கணும். கிராண்ட் நியூ இயர் சேல். ஒப்பனம் வந்து காசு கொடுப்பான். என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? சரி ஓகே, அடுத்து போயிருவோமா? நான் நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தூக்கமே வர மாட்டேங்குது இது நினைச்சினா. ரொம்ப சந்தோஷப்படுறேன். 2-3 நாளா பாத்துருக்கேன். ரொம்ப நெகட்டிவாவே வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பயே சொல்லிட்டேன். அந்த பையன் வந்து வீடியோ முடிஞ்சோட சிரிக்கலாம், சரிங்களா? அந்த பையன் வந்தாலே எனக்கு சிரிப்பு வருது. தப்பாலாம் சிரிப்பு வரல. அவன் சூப்பரா வந்து பிசினஸ் பண்றான். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அதுக்கு பண்ற ட்ரோல்லா இருக்க எப்பா முடியலடா. பஞ்சாயத்து ஊற விட்டு வந்ததுல இருந்து குடும்பத்தோட குதூகலமா இருக்கு. அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. டிடிஎஃப் கண்ணில் படும்படி ஷேர் செய்யவும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கரெக்ட் தான் இல்ல? சரி இருந்தாலும் பாவம். பட் சிரிச்சு தொலைச்சிட்டேன். சிரிக்கிற ஈஸியா சிரிச்சிடறான். அதுதான் எனக்கு கடுப்பு மயிராகுது. அதுக்காண்டி உப்பு சத்தியமா திங்கவே முடியல. உப்ப தெரியுமா? இத்தனைக்கும் ஃபுல் ஸ்பூன் கூட எடுக்கல. இவ்வளவு தான் எடுத்திருக்கேன். அது கூட திங்க முடியல. தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல. கட்சியில கல்லுங்க கல்கோடி வேலைக்கு போயிடலாம்.
சாப்பிடு. ஏன் இவ்வளோ கன்றாவியா இருக்க? மிளகா திங்கம்ம கூட இந்த அளவு கஷ்டப்படல. உப்பு தினா கேவலமா இருக்கு. இப்போ ஓகே, நெக்ஸ்ட் போமா. அது மாதிரி உலகத்துல மூத்த மொழி என் தாய்மொழி தமிழ். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. தமிழன் வெந்தே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். தமிழன். பின்னாடி உள்ள அந்த அக்கா பயந்துட்டாங்களே. சாரி, இப்போ தின்னுக்கிறேன். இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயே அடுத்த வீடியோ வந்துட்டாமல. நீ நம்ம தினேஷ லவ் பண்றியா இல்ல அந்த பையனை லவ் பண்றியாமா? இவனு ஆளு ஆண்டா கிடைச்சனா போடுறாங்க. அடக்க முடியல சிரிப்ப. வெளியே வந்துட்டு நல்லா இருந்துச்சுண்ணா, உண்மையாக நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கைஸ் பாத்தீங்கன்னா வர்ற வழியில வண்டி வந்து பண்ணி அடிச்சிட்டேன். ஆனாலும் எனக்கு இந்த வண்டி வேண்டாம். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, குறைஞ்ச விலைக்கு கொடுத்துடலான் இருக்கேன். கீழே பிடிச்ச வண்டியா இருக்கும் போலுக்கு. பண்ணி என்னாச்சு ப்ரோ? பண்ணி தான் ப்ரோ பேசிட்டு இருக்கு. சரி விட்டுலாம். எனக்கு கொமட்டுதுல இந்த உப்பு தின்னதுலேருந்து ஒரு மாதிரியா இருக்கு. தெரியாத நம்ம தின்றோம், வாமிட்டுற மாதிரி இருக்கு. சை, என்னாச்சு சிவாஜி? போன் வந்துருக்கு. ஃப்ரீயா ஒரு அட்வைஸ் தரேன். யாரும் இந்த உப்பை சும்மா திங்காதீங்க. பின் விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அதனால நம்ம இந்த உப்பு வச்சுட்டு சும்மாவே கண்ணியை உணவுப்பா. இதுக்கப்புறம் என்னால முடியாது. சொல்லு, என்னாச்சு? முடியல. கொஞ்சம் பால் தாங்க. ஒரு கவ், அதாவது ஒரு ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து பாலை குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்டாலையும் உட்காந்து கேள்விடா. அடங்கொய்யால உன் பாலை எனக்கு வேண்டாம்ல. சிம்பு எப்போ பேசுறது இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல. சரித்தே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏண்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கியோ, வடக்குன்னு நிரூபிச்சிட்டீங்களே. இந்த மாதிரி ஒரு நாள் நான் பிராங்க் பண்றோம்ல, இந்த பிராங்க் ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருக்கேன். கண்டிப்பா இதே மாதிரி ஒரு பிராங்க் நானும் பண்றேன். பெரிய மனுஷனா நீ? பீக்காரி பயல, எந்திரிச்சு போயா. சாப்பிடுறா சொல்றது கொண்டல. சரி, ஒரு மாதிரி இருக்கு. பாப்பா டீ குடிப்போம். டீயா? ஒரு கவ், அதாவது ஒரு ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி. நான் வாங்கி தரேன், பாப்பலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கியோ எல்லாம். எஸ்டிஆர் ஃபீல் பண்ணி பேசிட்ட டைலாக்ல எது எதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணி விட்டுருக்கியோ. பாவம்ல அவருக்கு. சரி, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே படி. ஏண்டி புள்ளை போட்டு நோன்ற? சும்மா இருங்க. பல்லுகள் எடுப்பா இருந்துச்சுன்னா நம்ம சமூகம் கஷ்டப்படும்ல. ஓ, அப்ப புரியல. இப்ப புரியுது, இப்ப புரியுது. இல்ல எனக்கு புரியல. இல்ல எனக்கு புரியல. கரெக்டா தான் சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு? எல்லாம் காமெடி இருக்கு, எனக்கு தெரியலப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச காமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. டேய், உன் எக்ஸ தொட்டு தாலி கட்டின புருஷன்டா நானு. இந்த வந்துட்டான். சாரி, வந்துட்டா. போடா போ. என்ன சிரிக்கிற? இப்ப பேசு. நான் தாலி மட்டும் தான்டா கட்டல. குஞ்சு இல்லாத உனக்கு இந்த ரீல்ஸ் எதற்கு? உங்ககிட்ட குஞ்சு இருக்கா? என்ன பழக்கம் அது? அவங்கெல்லாம் திட்ட கூட மனசு வர மாட்டேங்குது. போய் தொலைங்க. நாளைக்கு லீவ் வேணும் சார். என்ன கான்செப்ட்? தாத்தா இறந்துட்டாங்க சார். தாத்தா இறந்துட்டாங்களா? என்ன பழைய கான்செப்ட் கொண்டு வர? நாளைக்கு இன்னைக்கு இறந்தாரா? இல்ல சார், சீரியஸா இருக்காரு. நாளைக்கு கொண்டு போயிட்டப்ப இதுக்கப்புறமே கொல்லையே போறான். அதுக்குள்ளே லீவ் கொடுத்தாச்சு. கிளாஸ் பொண்ணு 2 பேரும் ஒரே மாதிரி டிபி வச்சிருக்குவா. அவன் என்ன சொல்லியிருக்கான்? மச்சான் நான் நாளைக்கு காலேஜ் வரலடா. இவ
நாளைக்கு தியேட்டர் போகிறேன். என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் நம்ம சிஎம். ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கு. சந்தேகம்லாம் இல்லை, கன்ஃபார்ம். அந்த 2 மூதேவிகளும் நாளைக்கு எங்கேயோ ஊரை சுத்த போதுவோம், தியேட்டருக்கு போதுவோம், அவ்வளோதான். நான் இந்த கூட்டத்திலே இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் ஒரு மிகுந்த தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதியின் பிறகு பள்ளி பருவத்தில் கூட உன் பிறருடன் சிரிக்காத சிரிக்காதல சிரிக்கல. எனக்குமே இந்த மாதிரி தடுமாறும், சரிங்களா? இது தப்பு கிடையாது. பட் சரி, இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போயாம உப்பே திங்கள்னு கேட்காதீங்க, ஆல்ரெடி எல்லாமோ ஆயிட்டு, அதை சொல்ல முடியல. உப்பு தின்னதுனால ஒரு விளைவை சந்திச்சிட்டேன். அதை இப்போ ஒன்றுமே திங்காமல் இருக்கேன். அதிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன் திங்காமல் இருக்குன்னு. தண்ணியில் சக்கரை போட்டா அது சக்கரை தண்ணி, நீ தான் என்னோட கனவு கண்ணி. நல்ல காமெடி. நாங்கெல்லாம் ஒன்னா படிச்சவங்க. சுந்தரபாண்டி, நானு, மாப்பிள்ள, உஸ்லமுட்டி ஜெகனு, பெரிய கோத்து பரஞ்சோதின்னு 5 பேர் ஒரே டீமா தான் இருப்போம். பாக்குறவங்களே எங்களை பைத்தியக்கார கூதியை கூப்பிடுவாங்க. வேண்டாம்ல, வேட் போட முடியாதுல, போட்டா லிமிட்டில் விழுந்துரும்ல. என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க? என்னடா அடிக்கிறீங்க? வெளில அடிச்சா வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுண்டா, அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, என்ன பண்றது தெரியலன்னு. வீட்டுல அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? என்னடா வீட்டுல அடிக்கிறீங்க? சரி, அடுத்து போவோம். அவ்வளோதானா? முடிஞ்சா? இன்னும் அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ. ஏதாவது எப்படி இருந்துன்னு தெரில, பல சம்பவம்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்காண்டியே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அடுத்த வீடியோ நான் சிரிச்சா கண்டிப்பாக ஜோலோ சிப்ஸ் தான் திம்பேன். ஸோ அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். எப்படி வெயிட் பண்ண மாட்டீங்க தெரியும். போங்கடி, ஏதாவது பண்ணுங்கடி, போங்கடி.